பிரீத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். முக்கியமாக நாகர்கோவிலிருந்து ஃபீலிக்ஸ் ஐயா வந்திருக்கிறார்கள், வணக்கட்டு என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அதை போலவே புதிதாக பலர் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் வரவு நல்வரவாக. நமது கூட்டங்கள் எல்லா சனிக்கிழமையும் நடைபெறுகின்றபடியினாலே சில குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கை. ஜோன்சி அம்மா போன சனிக்கிழமை இங்கு கூட்டம் என்று அவர்கள் மெனக்கெட்டு வந்து விட்டார்கள். நல்ல வேளையாக நான் ஃபோன் எடுத்து இல்லை அடுத்த வாரம் தான் என்று சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது. எனவே உங்கள் மனதிற்குள்ளாக 2வது சனிக்கிழமை என்று தான் மார்த்தாண்டத்தில் கூட்டம் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் எந்த குழப்பமும் நமக்கு வேண்டாம். அடுத்த சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் ஆசிரியத்தில் வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறும். அப்படியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு எங்கேயாவது சென்று ஆண்டுடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு பொருத்தனை. எல்லா கல்லூரி பேராசிரியர்களுமே சனி ஞாயிறு தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு சனி ஞாயிறு தான் அதிகமான வேலை. தூங்கவே முடியாது. நான் ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்தா கூட தூங்கிவிடும், அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும். இருப்பினும் கூட இதெல்லாம் தாண்டி கர்த்தருடைய பணி, ஆண்டுடைய பணி தான் முக்கியம் என்று சொல்லி அறிந்து நாம் ஆண்டுடைய பணிக்காக நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த நாட்களில் பெரியல் டிவி மூலமாக அநேகர் தொடப்பட்டு வருவதை அறிந்து நான் ஆண்டவரை சோத்தரிக்கின்றேன். அவர்கள் எல்லாரும் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் அழைக்கின்றேன். இந்நாளிலும் நமக்கு ஆண்டவர் நல்ல அனுகூலமான கூல் கிளைமேட்டை தருவாராக. கரண்ட் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஆடியோ வீடியோ எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த நாளை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பாடல் வேலை, ஜப வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை, இறுதி ஜப வேலை, தனித்தனியாக மக்களுக்கு ஜபிக்கிற வேலை, பந்தி பரிமாறுதல் எல்லாம் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்த குழப்பத்தையும் எதிரியானவன் கொண்டு வர முடியாதபடி அவனை கெட்டி போடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை தந்து பயன்படுத்துங்க. தூக்க மயக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சண்டையின் ஆவி, பிரிவினை ஆவி எதுவும் செயல்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. தூக்கு முதல் முடிவு மட்டுமாக கர்த்தர் எங்களுக்கு தலைவராயிருந்து எங்களை வழிநடத்துங்க, மகிமைப்படுங்க. எல்லா துதிகனமையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. நம் இதயத்திலே கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்திலே கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்திலே கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு.
தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார்,
வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாடலை கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு முறை இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கிற போது சகேயு என்கிற மனுஷன் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஒரு மரத்தில் ஏற நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததா? ஆனால் அந்த இடத்துல நடந்தது என்ன? ஆண்டவர் ஒரு முறை அண்ணார்ந்து பார்த்தார். அந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பார்வை அவன் மேல் எப்பொழுது பட்டதோ அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாறிப்போனது. அதுபோல இந்த பகல் வேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பார்வை படுமானால் நாம் எந்த இடத்துல உடைஞ்சிருக்கிறோமோ, எந்த இடத்துல நாம் அதன் மூலமாக இருக்கிறோமோ அந்த நிலைமைகளை மாற்ற இயேசு போதுமானவர். நிச்சயம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பழைய பாடலை கேட்போம். தேவனின் பார்வைகள் பட்டால் நான் பாவங்கள் பறந்தோடி போகும் என்றான பாடலை நாம் தொடர்ந்து
தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். வானத்தின் கீழெங்கும் ஒளியானவர், வையத்தின் இளந்தென்றல் காற்றானவர். வானத்தின் கீழெங்கும் ஒளியானவர், வையத்தின் இளந்தென்றல் காற்றானவர். தானங்கள் செய்யும் மானிடர்க்கென்றும், தானங்கள் செய்யும் மானிடர்க்கென்றும் தானாக பொழிகின்ற அருளானவர், தானாக பொழிகின்ற அருளானவர். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். செய்கின்ற பழி பாவமும், வேண்டாமல் செய்கின்ற பிழையாவையும். தீயோர்கள் செய்கின்ற பழி பாவமும், வேண்டாமல் செய்கின்ற பிழையாவையும். தவறென்று வருந்தி தாமாக உணரும், தவறென்று வருந்தி தாமாக உணரும். நிலை வந்த போதும் ரட்சிப்பவர், நிலை வந்த போதும் ரட்சிப்பவர். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். நாள் முழுதும் ஆண்டவரை நாம் ஜெபித்தால் அது நடந்துவிடும். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். தேவனின் பார்வைகள் பட்டா நம் பாவங்கள் பறந்தோடி போகும். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில்
மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் ஜீவநதியும் அவரே, நம்மத்தில் வாசம் செய்பவர். தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். ஆஹா ஆஹா ஆஹா. என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். சொல்லுங்க, என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். ஆஹா ஆஹா ஆஹா. எப்போதும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பாற மார்பில் அணைப்பார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பாற மார்பில் அணைப்பார். கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திட செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திட செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழுவார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழுவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார்.
ஆவியின் கனியால் அலங்கரிப்பார், வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். ஆவியின் கனியால் அலங்கரிப்பார், வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார், பரலோக வாழ்வை எனக்கு தருவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார், பரலோக வாழ்வை எனக்கு தருவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இயேசுப்பா இருக்கிற படகு ஒருபோதும் மூழ்கி போகாது. ஏனென்று சொன்னால் இயேசுப்பா காற்றையும் கடலையும் அமர்த்த வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையுள்ள எந்த பிரச்சனைகள் மேலும் அதிகாரம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம உற்சாகமாய் ஒரு பாடலை பாட கேட்போம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே என்றதான பாடலை. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜபம் கேட்டார். அநாதையாய் தவித்த ஆகாரின் துயர் துடைத்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர்.
கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் காலின் கீழே, தேவ பிள்ளைமை அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே.
பிசாசானவன் பொய்யன் தானே, அவனின் வார்த்தைகளை நாம் நம்பவே வேண்டாம். பிசாசானவன் பொய்யன் தானே, அவன் வார்த்தைகளை நாம் நம்பவே வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே சகலமும் போதித்து நடத்திடுவார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் அவர் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் அவர் எந்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் மனமகிழ்ச்சியான இடம், சந்தோஷத்துக்குரியதான இடம். இந்த இடத்துல யாரும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு உற்சாகமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக நிற்கிறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்றாலும் நமக்காக நிற்கிற ஒருவர் இயேசுவப்பா நமக்கு உண்டு என்கிற சந்தோஷம் நமக்குள்ளாக எப்பவும் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்முடைய அப்பாவுடைய பிள்ளைகள், இயேசுவப்பாவுடைய பிள்ளைகள். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இயேசுவப்பா நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் எத்தனை பேர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை லாசருவின் கல்லறையில் அவர் இயேசுவப்பா போய் நின்று கொண்டு அந்த இடத்துல வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. காரணம் என்ன? சுற்றி நின்றவர்கள் கண்ணீர் விட்ட பொழுது இயேசுவால் கூட அதை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் நிச்சயம் உண்டு. அப்படியானால் உள்ளத்துக்குள்ளாக வேதனைகளோடும் பாரங்களோடும் வந்திருக்கிற நம்முடைய கண்ணீரை மாற்ற இயேசுவால முடியும். ஹல்லேலூயா. அவர் கண்ணீர் மட்டும் விட்டு அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை. அதற்கான பிரதிபலனை, அதற்கான பலனை அந்த இடத்துல வெளிப்படுத்தி விட்டு சென்றார். லாசருவை உயிரோடு எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமைகள் செத்து போய் இருக்கிறதோ, தொழில் முன்னேற்றம் இல்லையோ, வாழ்க்கையில பிரச்சனைகளோ வியாதிகளோடு வந்திருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படாமல் மனுஷருக்கு முன்பாக சாத்தியமில்லை என்று சொல்லுகிற எந்த நிலத்திலும் எந்த இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்பட ஹல்லேலூயா போதுமானது. நம்பிக்கையோடு கூட நாம இயேசுவாவை ஹல்லேலூயா ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உற்சாகம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஒரு சில நிமிடங்கள் நாம இணைந்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையை பார்க்க வரவில்லை, ஆராதனையை ஹல்லேலூயா நாம சேர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதன் மூலம் மட்டுமே நம்ம ஆராதனையை உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை தந்திருக்கிறார். முடியும் என்று உள்ளவர்கள் மட்டும் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவப்பா நம்ம விடுதலையாக்க போதுமானவர். இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. எல்லா கண்ணுகளும் இந்த பகல் வேளையை மூடட்டும், எல்லா வாய்களும் திறக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே தெய்வம் என்பதை அறிக்கை செய்யட்டும். இயேசுவே எங்க வாழ்க்கையில வாங்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எல்லாரும் வாய்களை திறந்து, அன்பு தெய்வமே நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இயேசு அப்பா என்று கூப்பிடுங்க.
ஹல்லேலூயா. நம்முடைய உலகத்துக்குள்ளான தகப்பன் கூட நமக்கு இறங்குவாரே. அப்படி இருக்கிற பொழுது அதை விட உன்னதமான தேவன், ஹல்லேலூயா, அவர் பரலோகத்தின் தந்தை, ஹல்லேலூயா, அவர் எப்படி இறங்காமல் இருப்பார்? எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவப்பா, கண்ணீரோடு வந்த மக்கள் மேல் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வியாதி உண்டு, அறிக்கை செய். ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதல் தர வல்லமை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கை உள்ள ஹல்லேலூயா கடம்பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய். அவர் உனக்கு பலனை தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கும் கடக்காரன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நீ என்ன ஆண்டவருக்கு செய்திருக்கிறாயோ அதற்கு 100 மடான பதிலை, பலனை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, எங்கள் மத்தியில் அசைவாடும். எல்லாரும் வாய்களை திறப்போமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை மத்தியில் வந்திருக்கிற எல்லாரையும் தொடுங்கப்பா, எல்லாரையும் தொடுங்க. ஆமென். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தா, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தா, நிறைத்திடுமே ஆனந்தத்தா, மகிழ்வுடன் துதித்திடவே. வாய்களை திறந்து, நிறைத்திடுமே ஆனந்தத்தா, மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, வாய்களை திறந்து ஆராதிப்போம். ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமச. எத்தனை பேருக்கு ஆராதிக்க முடிகிறது? வாய்களை திறந்து இயேசுவாவை துதியுங்க. ஆமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா, அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, அசைவாடும். கண்ணமூடி உள்ளத்தினால் இருந்து சொல்லுங்க, எங்களை ஆட்கொள்ளும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய. உற்சாகமாய் இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. வாயை திறந்து பலனடைய உயர்த்துங்கப்பா, தொடுங்க. பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, இடமசை. ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். மாறுமே இந்த இடமசைய. சேர்ந்து ஆராதிப்போம் உற்சாகமாய். ஆமெனாகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான்
எல்லாமாகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். விடுதலையோடு கூட இயேசுவை ஆராதிங்க. உங்க வாழ்க்கையை நிறைவாக்க இயேசுவால் ஆகும். என்னுடைய கடபாரங்களை மாற்ற இயேசுவால் ஆகும். என்னுடைய தகர்ந்து போன வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் ஆகும். என்னுடைய போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை ஹல்லேலூயா விடுதலையாய் மாற்ற இயேசுவால் ஆகும் என்று திருப்பேர் விசுவாசிக்கிறீங்க. அவங்க எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. நீ வாயை திறந்த ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை நன்மையினால நிரப்ப இயேசு போதுமானவர். அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? விடுதலையோடு கூட இயேசுவை ஆராதிங்க. நன்றி நன்றி அப்பா. நிறைவான ஆவியே, நீர் எங்களுக்குள்ளாக வரும்பொழுது எங்க வாழ்க்கையுள்ள குறைவுகள் எல்லாம் மாறி போகுமே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய மக்களை விடுதலை ஆக்குகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஆண்டவர் நிரப்புகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எவரையும் மறுத்து விடாத தேவனுடைய சமூகம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம். எங்கள் மேல இரக்கமாயிருங்க. ஆராதித்த மக்களை ஆண்டவரை நிரப்புவீராக. ஆராதித்த மக்கள் வெட்கப்பட்டு போக அனுமதிக்காதிரும். ஆராதித்தவர்கள் இந்த இடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி செல்ல உதவி செய்வீராக. நன்றி இயேசுப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர்தான்ப்பா எங்களுக்கு உண்டு. இந்த உலகத்துல யார் எங்களை மதிக்கவில்லை என்றாலும், யார் எங்களை வெறுத்து போட்டாலும், இயேசு எனக்காக உண்டு என்கிற நம்பிக்கையில நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. விடுதலையாக்குங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே இசையா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா. நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுப்பா, இந்த பகல் வேளை நீங்க மட்டும் போதும் என்று சொன்ன உம்முடைய மக்களை ஆண்டவரே நிறைவான உம்முடைய விடுதலைனால் அனுப்புவீராகப்பா. ஆண்டவர் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, ஆண்டவர் இயேசு மட்டும் எங்களுக்கு போதும் என்று. ஒவ்வொருவரை விடுதலை ஆக்குகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடு. நீ பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல. நிறைவான ஆவியே, நீர் எங்களுக்கு உள்ளத்துல வரும்பொழுது எங்க வாழ்க்கையுள்ள குறைவுகள் எல்லாம் மாறும் தகப்பனே. நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். ஹல்லேலூயா. எல்லாரும் இதயத்துல கருத்தை வைத்து சொல்லுங்க, இயேசுப்பா, எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லாரும் என்ன வெறுத்தாலும் நீங்க மட்டும் போதும் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இயேசுவே, உம்மை போல புரிந்து கொள்ள எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மை போல எங்களை அரவணைக்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. யார் எங்களை வெறுத்து போட்டாலும் நீர் எங்களுக்காக உண்டப்பா. மலை போல் வருகிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டவரை பனி போல உருக செய்கிற தேவனுடைய கரம் எங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. வியாதிகள் எவ்வளவு பெரிய மலை போல இருந்தாலும் அவர்கள் ஒன்றுமில்லை என்று மாற்றத்தக்க வண்ணமுள்ள வல்லமை உள்ள தேவன் எங்களுக்கு உண்டு. லாசருவே, வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்து 4 நாட்களான அந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்தீரப்பா. அப்படியானால் அவனுக்கு உள்ள இருந்த அழுகி போன எல்லா சரீரத்தையும், எல்லா அவயவங்களையும் நீ புதிதாக்கினீரே. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில வியாதியோடு பழுதாயிருக்கிற அவயவங்களோடு இருக்கிறோம் உம்முடைய மக்களை விடுதலை ஆக்குவீராகப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அசைவாடும் ஊழியத்தை
ஊழியத்தை செய்கிற உம்முடைய மகனை பலப்படுத்துங்கப்பா. செய்தி கொடுக்கிற மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் பரிபூர்ண விடுதலை கொடும். அதிகாரத்தை கட்டளையிடும். ஹல்லேலூயா. வார்த்தையில் அதிகாரம் உண்டாகட்டும், வசனத்தில் அதிகாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் அனுப்புவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய மகிமை மட்டும் பரிபூர்ணமா இந்த இடத்துல வெளிப்படுவதாக. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே. மீட்பர் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். இம்மட்டும் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கின்றான். இம்மட்டும் நம்மை அதிசயமாக நடத்தியிருப்பது நல்ல அருமையா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படியாக நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நாம் சென்று நிறைவேற்றி வர ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நிறைய பேர் இன்னும் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். அதற்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுது, ஜனங்களுக்கு இந்த இடத்துல கூட்டம் நடக்கிறது என்பதை அறியப்படுத்துவது எப்படி என்பதுதான். ஏனென்றால் இங்கே வந்தால் ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார்கிற நல்ல செய்தியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே தான் நாம் ஜனங்களுக்கு அறிமுகமாகும்படியாக பெனியல் டிவியில் இரவு 9 மணிக்கும் காலையிலே நாம் 6:30 மணிக்கும் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறோம். பிரியத்துக்குரியவர்கள், அதை பார்க்க பார்க்க ஜனங்கள் எல்லாரும் இப்படியாக இந்த இடத்துல கூட்டம் நடக்கிறது என்று அறியும்படியான ஒரு சூழல் உண்டாகும். வருகிற செவ்வாய்க்கிழமை எனக்கு விடுமுறை. அதனால் அந்த நாளில் நான் ஒரு சில வீடுகளுக்கு செல்லலாமா என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். இன்றைக்கு நான் வந்த பொழுது படந்தாலு மூடலிருந்து வந்திருக்கிற அன்பு சகோதரி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தார்கள். நாங்களும் கூட கண்டிப்பாக வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதை போலவே இன்னும் மகாதானபுரம் பல இடங்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு சகோதரர் அவர்கள் நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் புதிதாக ஒரு வீடு வாங்கியிருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு வந்து நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும், நாங்கள் திங்கட்கிழமை அதில் குடியேறுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கூட்டத்தின் நிறைவிலே போகின்ற வழியிலே முதலாவது அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டு தான் நாம் போகின்றோம். இப்படியாக ஒரு பக்கம் நாம் தினந்தோறும் 1/2 மணி நேரம் செய்திகளை கொடுக்க வேண்டும், இன்னொரு பக்கம் காலேஜுக்கு வேலைக்கு போகணும், இன்னொரு பக்கம் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஆடியோ மெசேஜஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நம்ம கொடுக்கணும். விடுமுறை என்று சொல்லி வந்தால், ஹாலிடே என்று சொல்லி வந்தால் அன்றைக்கு ஜனங்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இடைவிடாது ஆண்டவருக்காக ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எவ்வளோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் வேலை இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, கடை தெருவில் வீணாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் போதை அடித்து விட்டு சாராயம் குடித்து விட்டு தெருவில் மயங்கி கிடக்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் செல்லாதபடிக்கு ஆண்டவர் காத்து தன்னுடைய விலையேற பெற்ற ஊழியத்திற்கு அழைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக பிஸியாக ஓடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு பிஸியாக்குவார் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இவ்வளவு பிஸியாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் கடைசியிலே ஜெபிக்க என்னிடத்தில் வருகிற பொழுது உங்கள் வீடுகளுக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மிந்தி வாசல் இருக்கிறவங்க நோட்டில் எழுதி அப்படியாக அவர்களுடைய அந்த அழைப்பை பார்த்து வீட்டுக்கு வருவது வழக்கம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது நானே என்னுடைய மொபைல் ஃபோனில் உங்கள் நம்பரை வாங்கி ஹவுஸ் விசிட் என்று எழுதி வைத்து குறித்து வைத்து அதை பார்த்து நான் ஃபோன் பண்ணி இப்பொழுது நானே நேரடியாக வந்து விடுகிறேன். எனவே நீங்கள் விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஊழியமும் தடைபடவே கூடாது. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். காலை முன்னால் வைக்கக்கூடாது, வைத்தா பின்னால் நம்ம எடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, வைத்து விட்டால் பின்னால் நம்ம எடுக்கக்கூடாது. மேகசின் ஒர்க்கும் கடைசி வரைக்கும் நடைபெற வேண்டும் என்று ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் அதை செய்து வருகிறோம். அதில் பாருங்கள், உங்கள் கையில் இலவசமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் வாசிக்கிறோம். கடைசி பக்கத்துக்கு முந்தின பக்கத்தில் ஜூலை மாதத்தில் 500 ரூபாய்க்கும் அதிகமாக சேமித்து குடித்தவர்கள் பெயரை நாம் அதில் போட்டிருக்கிறோம். அவர்களை கனப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கிறது. நாம் தினந்தோறும் முடிந்த பணத்தை தியாக துணிக்கைகளை சின்டெக்ஸ் உண்டியில் வாங்கி
போட்டு சேகரித்து கொடுப்போம் என்றால் அது இந்த ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு காலையிலே கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே நான் ஒரு குறித்த அளவு பணத்தை என் கையில் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அப்படி எடுத்துக்கொண்டு வந்தால்தான் இந்த ஊழியங்களை நாம் நடத்த முடியும். சாப்பாடு நாம் போடுகிறோம், இந்த இடத்துல நாம் வாடகை நாம் கொடுக்கிறோம், நாம் காரில் வருகிறோம், எவ்வளவோ செலவினங்கள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருக்காக நாம் சம்பாதிக்கிற பணம் எல்லாவற்றையும் நாம் கொடுத்து வருகிறோம். எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து இந்த ஊழியத்தை நாம் நடத்தவில்லை. அதே போலவே இந்த ஊழியத்தில் பங்கேற்கிற நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிற பணத்திலே ஒரு சின்ன பகுதியை எடுத்து நீங்கள் போட்டு சேகரித்து கொடுப்பீர்கள் என்றால் அது ஊழியங்களை நடத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். இந்த வில்ஃப்ரெட் ஐயாங்கிறவங்க வெள்ளூரில் சிஎம்சியில் சம்மந்தப்பட்டவங்க. அவங்க மாதந்தோறும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நமக்கு அனுப்பி வராங்க. தானியல் பண்டாரவிளை, தமிழரசி நம்ம கோமதி, அவங்க அம்பை, ரொம்ப ஒரு நெசவு குடும்பத்தை சார்ந்த ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். செல்வித்துறை ஐயா மஞ்சுவேலை அவருடைய மகனுடைய திருமணத்திற்கு அவருடைய மணமகனாகிய மகனை விட்டுவிட்டு என்னை முன்னாலே போக சொல்லி செண்டை மேளத்தை அடித்து அந்த திருமணத்தை நடத்தினார்கள். அந்த அளவுக்கு நமது ஊழியத்தில் தீவிரமாக இருப்பவர்கள். சுந்தரக்கணி அம்மாவுக்கு 85 வயசாகுது. ஏழை தாயார், வெள்ளமடம் எனப்பட்ட பக்கத்து ஊரை சார்ந்தவர்கள். செல்லாக்கா களக்காடு, ராஜகுமார் பிரதர் திசையன்விளை, சந்திராமா குண்டல், அருள்குடி சின்னராணிபுரம், எஸ்தர் ஸ்தம்பராபுரம், இதெல்லாம் நாசிரியத் வட்டாரத்தை சார்ந்தவர்கள். திரேஸ்கனி திருமணிராஜ் மணிநகர், அமல உறுப்பம் மன்னார்புரம், சரோஜா சிஸ்டர் விஎன்னூர், அதாவது நமது மகள் சார்ந்த அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். டிஷ்னி குடும்பத்தார் நாகர்கோவில், தங்கலாரன்ஸ் ஐயா கள்ளங்குடி, குமாரதாஸ் ஐயா மண்டைக்காடு, ஜோன்சி அம்மா மார்த்தாண்டம், ஜோதி பாண்டியன் ஐயா முதலூர், ராஜன் பனகுடி, ஞானசிங் நாசிரித், இந்த வெள்ளூர் ஜெபசிங் மிட்டாய் வியாபாரம் செய்கிறவங்க. அவங்க ஒரு 5500 ரூபாய் இந்த உண்டியலை சேகரித்து இந்த மாதம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இந்த மிட்டாய்களை வாங்கி கடையாய் சென்று கொடுக்குற கஷ்டமான ஒரு வேலையை செய்கிறவங்க. அவங்க நம்ம ஊழியத்தை நேசித்து 100 ரூபாயை போட்டு 5500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஷீன் உண்ணாமலை கடை, அவங்க இன்னைக்கு வர தாமதமாகிறது. தமிழரசி அம்மா அவர்கள் நாகர்கோவில். அப்புறம் டாக்டர் சுவீனா ரோஸ், அவங்க போன மாதமும் வரல. அவங்க ஒரு டாக்டர் அம்மா, அவருக்கு மணமகனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தங்கதுரை ஐயா இடையன் குளம், குளோரி ராபின்சன் நாகர்கோவில், ஜோஸ் அவருடைய குடும்பத்தார் மயிலாடி, நோவா ஐயா பத்தமடை, சிலதுரை ஐயா கோபுரம், ருஷி அம்மா பொள்ளாச்சி, லாரன்ஸ் ஐயா பெருங்குடி, சந்திரன் ஐயா ஈரோடு. இவர்களெல்லாம் சேகரித்து கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். பல வருடங்களின் இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது மறுபடியும் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையிலே கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தினந்தோறும் நடந்து வருகின்றன. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வாசலிலே இந்த வாட்ச்மேன் தங்குவதற்காக மற்றும் விடுதலை நாள் கூட்டங்கள் ஆசிரியத்திலே 3வது சனிக்கிழமை நடைபெறுகின்ற பொழுது வருகிற ஜனங்களுக்கு டீ, காபி, வடை வழங்குவதற்காகவும் ஒரு ஷெட்டு போட்டு சாய்ந்து உட்காருவதற்கு ஏற்றபடி அதை நாம் அமைத்து அதில் நாம் பெருமுயற்சி எடுத்து அதை கட்டி வருகிறோம். அதுக்கு கூடவே நாம் அடைக்கலான் குருவி இல்லம், வயதானவர்களுக்கான முதியோர்களுக்கான இல்லத்தையும் நாம் முடிவு செய்து வருகிறோம். எல்லோருக்கும் ஒரு நாளிலே வயதாகத்தான் செய்யும், பலன் குன்றத்தான் செய்யும், நம்மளை பார்த்து ஓரத்தில் போய் உட்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுகிற ஒரு நாள் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட முதியவர்களை நாம் அந்த அடைக்கலான் குருவியாக மாளிகைக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களை நாம் அங்கு தங்க வைப்பதற்காக முயற்சி எடுத்து வருகிறோம். மரக்கட்டில்கள், இந்த மரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நமக்கு தேவை. நிறைய கட்டில்கள் நமக்கு தேவை. ஜெயசேகர் ஐயா அவர்கள் ஒரு கதவை வாங்கி தருவதாய் சொன்னார்கள். இன்னும் 3 கதவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதை நாம் வாங்கி ஒரு கதவுக்கு 8000 ரூபாய். இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார் என்றால் இப்பொழுது வருகிற வாரத்திலிருந்து எலக்ட்ரிக்கல் வேலை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். வெளியே அந்த தூண்களாய் வைத்திருக்கிற பெரிய மண்டபத்திற்கு மார்புள் நாம் அமைக்க இருக்கிறோம். எல்லா ரூம்களுக்கும் நாம் லைட் போட்டு ஃபேன் போட வேண்டும். எனவே கர்த்தர் எப்படியாவது யாருடைய உள்ளத்திலேயாவது பேசி அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் முடிந்தால் 3வது சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை நீங்கள் ஆஸ்திரியத்துக்கு வரலாம். அங்கு வந்து பார்ப்பீர்கள் என்றால் கண்களில் உங்களுக்கு கண்ணீர் வரும். அதில் 80% மக்கள் எல்லாம் 70-80 வயதிற்கு மேலான மிகவும் ஏழை முதியவர்கள், வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அப்படி நிறைய பேர் வாராங்க.
அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நல்ல சாப்பாடே கிடையாது. அவர்களுக்கு நாம் நல்ல சாப்பாடை கொடுக்குறோம். இந்த வாரம் எப்படியாவது எல்லாருக்கும் கேசரி கொடுக்க வேண்டும், சிக்கன் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய நமக்கு பலன் கொடுப்பாராக என்று நாம் பிரார்த்திக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு இடம் வாங்குறாங்க, நகையை பண்ணுறாங்க. அப்படின்னு தான் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பணம் சேர்ந்தவுடனே இந்த மாதம் பிரியாணியை போடு, இந்த மாதம் கேசரியை போடு, இந்த மாதத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நம்ம முடிச்சிருவோம் அப்படி என்று சொல்லி ஊழியத்திற்காகவே எங்கள் குடும்பத்துடைய வருமானங்கள் எல்லாம் செலவழிக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ₹1 கூட எங்கள் வீட்டில் பேங்க் பேலன்ஸ் கிடையாது. அவற்றையும் ஆண்டுடைய ஊழியத்திற்காகவே கொடுத்துருக்கிறோம். எதையும் எடுத்துக்கொள்ளலாமா என்கிற எண்ணங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. பிரியத்துக்குரியவர்களே, அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் இல்லையா, நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்ததுனால எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் கருதுகிறேன். அவர் பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர். அப்போஸ்தலன் பவுல் பெரிய அறிவாளி. அவர் சொல்ல எல்லாம் நஷ்டம், குப்பை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, பவுடர் போட்டு விட்டால் அது குலைந்து விடக்கூடாது என்று எவ்வளவோ அதை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பேர் போராடுறாங்க. அப்படி தானே வாலிப வயதில் மேக்கப் போட்டு விட்டால் குலைந்து விடக்கூடாது, அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிற எல்லாற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று நான் விட்டேன் என்று சொல்லுகிறார். அதே போலவே கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், ரெண்டாவது வாழ்க்கை கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு மகனாக பிறக்கணும், மகளாக பிறக்கணும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் என்று சொல்லி நமக்கு பைபிள் அழகாக சொல்லி கொடுக்கிறது. அந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு கிறிஸ்துவுக்காக வாழ முடியுமோ வாழலாம், எவ்வளவு கொடுக்க முடியுமோ நாம் கொடுக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, சென்ற ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1வது ஞாயிறு என்று காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஜனங்களை தனிமையிலே நான் சந்தித்து, குடும்பமாய் வந்தாலும் சரி, தனிமையிலே வந்தாலும் சரி, அவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து அவர்களெல்லாம் ஆலோசனை பெற்று ஜெபித்து செல்கிறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரே கூட்டம், முந்திக்கு ரொம்ப குறையாக இருந்தது கொரோனா காலத்துக்கு பிறகு. மறுபடியும் பிக்கப் ஆகி எக்கச்சக்கமான நபர்கள் வந்தார்கள். நீங்களும் விரும்பினால் முதல் ஞாயிறு என்று ஒரே ஒரு நாள் மாதத்தில் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நீங்கள் வரலாம். அந்த அங்கே வந்திருந்த ஜனங்கள் சொன்ன கதையெல்லாம் கேட்டு எனக்கு கண்ணீரே வந்து விட்டது. ஐயோ, இப்படிலாம் உலகத்தில் சம்பவம் நடக்குமா அப்படின்னு நமக்கு அது கண்ணீராக இருக்கிறது. இருக்காங்க, அவங்க ஆறுதலை தேடி வந்திருக்காங்க, சந்தோஷத்தை தேடி, விடுதலையை தேடி வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் வரணும்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் வரணும். நான் அதை விட அதிகமாக வருகிறவர்கள் விடுதலை பெற்று செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முக்கியமானது, வேறு எதுவும் முக்கியமானது அல்ல. ஏதோ இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, வீண் சம்பங்களை பேசுவதற்காக அல்ல. வராங்க ஜனங்கள், விடுவிக்கப்பட்டு போகிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறாங்க, சமாதானமாக போகிறாங்க என்கிற அந்த தகவல் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. பிரியத்துக்குரிய, எங்கும் மந்திரவாதங்கள் பெருகிவிட்டன, மந்திரவாதிகள் பெருகிவிட்டார்கள் இல்லையா? அப்படியே ஜனங்கள் எல்லாம் கட்டப்பட்டு எகிப்தில் எப்படி மந்திரவாதிகளாலே பாதிக்கப்பட்டார்களோ அதை போலவே இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் மந்திரவாதங்களாலே பாதிக்கப்பட்டு அப்படியே மூளை வேலை செய்யாதபடிக்கு அப்படியே சோர்ந்து போயிருக்காங்க. வேலைக்கு போனோன்னே வீட்டுக்கு வந்துடுவார். எதுக்கு வீட்டுக்கு வரோன்னே தெரியாது. வேலைக்கு போய் விருப்பம் இருக்காது. ஒரு ஆண் வேலைக்கு போகவில்லை என்றால் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி குடும்பங்களை நடத்த முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுபோல கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்னையிலே உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் இல்லைன்னா யாராவது தெரிந்தவர் நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுங்கள். 4வது சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ், மாலை 6 மணிக்கு அங்கு பாலர் கல்வி நிலையம், அங்கு வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி வர சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த கருங்கல் பகுதியில் இருக்கிறவங்களாம் இப்போது கூட்டங்களுக்கு சென்னைக்கு வராங்க. அவருடைய தாய்மார்கள் நம்ம கூட்டத்துக்கு வர்றதுனால பிள்ளைகளை அனுப்பி வச்சுருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் அங்கு சென்னையிலையும் கூட கூட்டம் அலையும் போது சென்னையில் ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தது. இப்போ நிறைய பேர் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் கூட அநேக ஜனங்கள் வரும்படியாக காத்திருக்கிறாங்க. பெரியத்துக்குரியவர்களே, நான் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக நம்ம எதற்காக அவர் பிடித்தாரோ, பேதுருவை அவர் பிடித்தார், தனக்கென்று பிடித்தார். நீ மனுஷர்களை பிடிக்கணும்,
சொல்லி அவர் அந்த பணியில் அவர் நின்றது போல நாமும் கூட கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த பணியில் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் அதையே நினைத்து வாழ வேண்டும். ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவருடைய பணியை செய்வேன். நம்ம அப்படி வாழ்ந்தோன்னா கூட்டத்தில் வரும்போது என்னை அவங்க மதிக்கலை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு இன்னைக்கு அது பெரிதாக தெரியாதபடியினால் தான் நிறைய பேர் பாதை மாறி போயிட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் கிறிஸ்து என்னை பிடித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், அந்த பணியில் நான் இருப்பேன் என்பதில் இருந்து விலகி வேறு சில காரியங்கள், பல காரியங்களில் ஊழியத்துக்கு விட்டு போனதுனால அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. நாமும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க, கனி கொடுக்க, ஊழியத்தை செய்ய, கடைசி மூச்சு வரை கிறிஸ்துவுக்காக ஓட அவர் நமக்கு பலன் கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்பொழுது கூட நம்ம செய்திக்கு போகலாம். இன்னைக்கு வரும்பொழுது நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பணும், ஆனால் ரொம்ப தாமதமாக வந்தேன். அதனால் இன்றைக்கி ஒரு செய்தி மாத்திரம்தான். பிரியத்துக்குரியவர்கள், நம்ம தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் எனப்பட்ட தலைப்பிலே உங்களிடத்தில் நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம். இயேசு இவர்களுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார். இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீசரோடு கூட உட்கார்ந்தார். தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டவுடனே அவர் மலை மேலே ஏறுறார். எதுக்கு மலை மேலே ஏறுறா? ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க. அவர் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இந்த மலை மேலே ஏறி அழகாக அவர் பேசி ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கின்றார். ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கின்றார். ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்த பிற்பாடு அவர் பாருங்கள், அங்கு ஜனங்களை அப்படியே ஒரு வெறுமையை அனுப்பிவிடாதபடி அவங்களுக்கு பசிக்குங்கிறதை உணர்ந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனங்களுக்கு பசிக்குமே அப்படிங்கிறத தெய்வம் உணர்ந்திருந்தாராம். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவராக இருப்பார் என்றால், அந்த ஆண்டவர் தன் ஜனங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்காங்களே, அவங்க பசியாக போவாங்களே, சோர்ந்து போவாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்று அதை அறிந்து ஆண்டவர் அங்கே அவரிடத்தில் பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை அவன் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தாய் தன் பிள்ளையுடைய உணர்வுகளை அவள் அறிந்திருக்க வேண்டும். அதே போலவே தெய்வம் என்றால் தன் பிள்ளைகள் பசிக்கிற பொழுது, தன் பிள்ளைகளுக்கு பசினாலே வருத்தம் ஏற்படுகிற பொழுது, யாரோ ஒருவர் கேவலமாய் தொடர்ந்து பேசுகின்றபடியினாலே, தூசிக்கப்படுகிறபடியினாலே உள்ளம் உடைந்து போகின்ற பொழுது, ஒரு வியாதி அங்கு அப்படியே டெவலப் ஆகிற பொழுது, இல்லாவிட்டால் ஒரு கடன் பிரச்சனை அவர்களை அழுத்துகிற பொழுது தெய்வத்திற்கு தெரிய வேண்டும், ஆண்டவருக்கு ஜனங்களுடைய பிரச்சனை தெரிய வேண்டும், போராட்டங்கள் தெரிய வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வத்திற்கு ஜனங்களுடைய பிரச்சனைகள் புரியவில்லை என்றால், கஷ்டங்கள் புரியவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. நாம் ஆண்டவரண்டை வருகிற பொழுது நமக்கு பசிக்கிறது என்றால், நமக்கு வேதனையாக இருக்கிறது என்றால், கண்ணீர் இருக்கிறது என்றால், அதை ஆண்டவர் நன்கு அவர் புரிந்து கொள்வார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் பிலிப்பு இடத்துல அவர்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கலாம் என்று அவர் கேட்டாராம். அவர் ஏற்கனவே எப்படி ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். இருப்பினும் பிலிப்புவை சோதிப்பதற்காக அவர் என்ன ஆகாரத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டாராம். இதை வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே ஏசப்பா முடிவு செய்துட்டாங்க, இப்படியாக நான் அற்புதம் செய்யணும், மகிமைப்படணும், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட பிலிப்புவை சோதிக்கும்படியாக என்று நாம் வாசிப்பதை விட பிலிப்புடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார் என்று சொல்லுவதுதான் சரியாக இருக்க முடியும். ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால், ஒரு தேவை வந்துவிட்டது என்றால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி வந்துவிட்டது என்றால், நாம் முதலாவது ஒன்றை அறிஞ்சு கொள்கிறோம், ஏசப்பா ஏற்கனவே அதை எப்படி சால்வ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை சோதிக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்புவே இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னா நீ என்ன செய்யலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி God was questioning him and that is a test for Philip. அது அவருக்கு ஒரு கேள்வி ஒரு சோதனையாக இருந்தது என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த இடத்துல நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு
ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்பார் என்றால், மகனே உனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறத, என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்? உன் பிள்ளையுடைய வாழ்க்கை இத்தனை வருஷமா அப்படி கனியற்று இருக்கிறத, இது எப்படி சரி செய்யலாம் நீ நினைக்கிற? இல்லைன்னா அந்த இடத்த வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிற, இது எப்படி வாங்கலாம் நீ நினைக்கிற என்று சொன்னால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கிறோம். ஆண்டவரே, அது உமக்கே தெரியும்ப்பா. அன்ற இதெல்லாம் உமக்கு ஒரு அற்பமான காரியம், நீங்கள் உடனே அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோமா? இல்லை என்றால் பிலிப்புவை போல பதில் சொல்லுகிறோமா என்பதுதான் இதில் நான் காண வேண்டிய முக்கியமான காரியம். பிலிப்பு அதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அது எப்படி முடியும்ப்பா? இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உருண்டை கொடுத்தா கூட நம்மளால 200 பணங்கள் வேணுமே, கொடுக்க முடியாதே, how it is possible சொல்லி அவர் அது முடியாது என்று சொல்லி தன்னுடைய அவிசுவாசத்தை அங்கு அறிக்கை செய்வதை காண்கிறோம். பிலிப்பு ஆண்டவரோடு கூடவே இருந்தாலும், அப்படி 12 சீசர்களில் அவரும் ஒருவராக இருந்தாலும், இயேசுவின் மகிமையை பல முறை கண்டாலும், அவருக்கு அந்த நேரத்தில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விடுவார் என்கிற அந்த விசுவாசம் போதுமானதாக இல்லை. இயேசு வைத்த சோதனையிலே அந்த பிலிப்பு 0 மார்க் எடுத்தார், அவர் தோற்று போனார் என்று சொல்லி இந்த இடத்துல நான் காண்கிறோம். Do you have faith in the Lord? ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எல்லாவற்றையும் இயேசு சரி செய்து விடுவார், என் பிள்ளைகளுக்கு அவர் அற்புதத்தை செய்வார், என்னுடைய வியாதியை சுகப்படுத்துவார், பிசாசின் கிரியைகளை அழிப்பார், எல்லாம் நார்மலாகி விடும் எனப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? பிலிப்புவுக்கு இல்லை. அதனால அவர் அது எப்படி முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இரண்டாவதை பாருங்கள், அவர் 200 பணம் சொல்லி கால்குலேட் பண்றார். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அவர் தன்னுடைய மாம்சீகத்திலே கணக்கு போட்டார் என்று நாம் காண்கிறோம். அநேக நேரத்திலே நாம் இந்த உலகத்தாரை போல மாம்சீகத்தில் எனக்கு இவ்வளவு வருமானம் வருகிறது, இவ்வளவு சேலரி வருகிறது, எனக்கு இவ்வளவு செலவினங்கள் இருக்கிறது, இதில் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு வருகிற வருமானத்தை வைத்தே நிறைய கணக்குகளை போடுகிறோம். இல்லவே இல்லை, அது அல்லவே அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வருமானத்துக்கும் அப்பாற்பட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. உங்கள் சேலரியை வச்சு வீடு கட்டவே முடியாது, இடம் வாங்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுக்கு அந்த வீட்டை தருவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கின்றார். தயவு செய்து எனக்கு இவ்வளோதான் வருமானம் இருக்குது, இவ்வளோதான் சேலரி இருக்குது, இதில் நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? இல்லைன்னா அதை செய்ய முடியுமா? இதை செய்ய முடியுமான்னு நீ கணக்கு பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது அவர்கள் சாப்பாட்டிற்கு ஒரு நாளும் அவங்க கணக்கு போட்டு பார்க்கல. மேலே இருந்து மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது, காலையும் மாலையும் நல்ல சாப்பாடு அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு இவ்வளவு ரூபாய் இருந்தது, இவ்வளவு சாப்பாடு போங்கினாங்க, இத்தனை பேர் சமையல்காரங்க இருந்தாங்கன்னு கிடையவே கிடையாது. இவ்வளவு சட்டிப்பானை இருந்துச்சு, இத்தனை பேர் ஷேர் பண்ணாங்கன்னு இல்லை. தானாக வானத்திலிருந்து ஆண்டவர் பொழியும்படியாக செய்தார். நாமும் கூட நம்முடைய சேலரி, நம்முடைய வருமானம் இவ்வளவு தானே இருக்குன்னு சொல்லி அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து நாம் கணக்கு பார்த்து வாழாதபடிக்கு இதை தாண்டி என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு கூட வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இந்நாளிலே உண்மையான ஒரு காரியம். நீங்கள் கணக்கு பார்க்குறவங்களா இருக்கீங்களா? டெய்லி கணக்கு பார்த்து எழுதி இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குது, இப்படி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது கிறுக்கு பிடிக்கிறபடி ஆகிவிடும். இதையெல்லாம் தாண்டி இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிலிப்பு தோற்று போன பொழுது அங்கு அந்திரேயா எனப்பட்ட இன்னொரு சீசன் அங்கு வருகிறார். இந்த பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இங்கே ஒரு சீமோன் பேதுருவின் சகோதரர் அந்திரேயா வந்து, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். ஆண்ட்ரூ வாஸ் கம்மிங் ஃபார்வர்ட் அண்ட் ஹி வாஸ் டிக்ளேரிங் தட், ஆண்டவரே ஒரு ஸ்மால் பாய் இங்கே இருக்கிறான், அவன் கையில் வந்து 2 மீன் 5 அப்பமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பதிலை இங்கு சொல்வதை காண்கிறோம். முடியவே முடியாது என்று பிலிப்பு அறிக்கையிட்ட மறு நாடியிலே அங்கு அந்திரேயா வந்து 2 மீன் 5 அப்பம் இருக்குது. அதான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, நத்திங் இஸ் என்ன சொல்ல, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு 2 மீனும் 5 அப்பமும் இருக்குப்பா. ஆண்ட்ரூ வந்து சொல்கிறார், நான் போய் ஒரு சர்வே எடுத்துகிட்டு வந்தேன், யார்ட்டையாவது சாப்பாடு இருக்கான்னு பார்த்தேன், இந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், இவன் அம்மா கொடுத்து விட்ருக்காங்களா, 2 மீனும் 5 அப்பமும் இருக்குதான், பார்த்தீங்களா கொஞ்சோல இருக்கிறது என்று சொல்லி ஒரு பதிலை சொல்லுகிறார். பிலிப்பு இல்லவே இல்லை, முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். அந்திரேயா கொஞ்சோல இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்.
ரெண்டு பதிலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் மிகவும் பயங்கரமான வித்தியாசம் கொண்டவைகள். ஒருவர் முடியாது, ஒருவர் நடக்காது என்று சொல்லிவிட்டார், இன்னொருவர் என்ற கொஞ்சோல இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்து காண்பித்தாராம். பிரித்துக்குரியவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லி நாம் வாழாதபடிக்கு அது முதல்ல பழகிக்கொள்வோம். எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாக பேச நம்ம ஒப்பு கொடுக்கவே கூடாது. நாம் எப்பொழுதும் பாசிட்டிவாக நாம் பேச வேண்டும். எப்பொழுதும் நாம் பிறரை உற்சாகப்படுத்தும்படியாகவே நாம் நடக்காது என்று சொல்லக்கூடாது. கொஞ்சோல இருக்குது என்று சொல்லி நாம் சொல்லுகிற பொழுது அது மிகவும் அதிசயமானதாக, மிகவும் ஆச்சரியமானதாக அதை ஆண்டவர் மாற்றுவார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, 2 மீனும் 5 அப்பமும் இருக்கிறது என்று சொல்லி அங்கு அந்திரேயா எனப்பட்ட சீடர் வந்து சொல்றார். வேற எந்த இடத்துலையும் அந்திரேயா ஏதாவது செஞ்சாருன்னு சொல்லி பைபிளில் நீங்கள் வாசித்திருக்கீங்களா? வேற எந்த இடத்துலையும் அந்திரேயா எதுவும் பண்ணியிருக்கிறாரா? நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல அந்திரேயா ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவர் பண்ணுறார். ஏன் தெரியுமா? இஸ் இன்ட்ரடியூசிங் தட் ஸ்மால் பாய். அது சின்ன பையனை அவர் கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். அந்த ஒரு இடத்துல தான் அந்திரேயுடைய பெயர் மிக அழகாக அது பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை ஜனங்கள் பசியாறுவதற்கு காரணமாக இருந்த சின்ன பையன், அவன் 2 மீன் 5 அப்போ. நீங்கள் பாருங்க, அதை யார் அறிமுகப்படுத்தினார் என்றால் அந்த அந்திரேயா எனப்பட்டவர் தான். இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து விடுதலை பெறலாம். நீங்கள் அந்த அந்திரேயாவாக இருக்க வேண்டும். வாருங்க, நாசரேத்து கூட்டம் நடக்குது, வாருங்க ஏசப்பா விடுதலை தருவாங்கன்னு சொல்லி நீங்கள் பல மக்களை அழைத்து கொண்டு வருவீர்கள் என்றால், இந்த ஊழியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் பெயர்களும் கூட பொறிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி இந்த அந்திரேயாவாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுங்கள். நான் அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும், அநேகருக்கு பாதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுங்க. அப்பொழுது உங்கள் மூலமாக அநேகர் வருவார்கள், உங்கள் மூலமாக விடுவிக்கப்படுவார்கள். அவள் மரித்து பரலோகத்துக்கு போன பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுனால சொல்லுவாங்க, இந்த அம்மா தான், இந்த ஐயா தான் எனக்கு அங்கே கூட்டத்துக்கு போக சொன்னாங்க, அங்கே போய் தான் எனக்கு விடுதலை கிடைச்சிதுன்னு சொல்லி உங்களை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. இப்படியாக அந்த பையனை குறித்து சொல்லப்படுகிறது. சின்ன பையன், அந்த பையன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் தாராளமாக சந்தோஷமாக அந்த ஊழியத்துக்கு எடுத்து கொடுத்தான். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஜாமானை கேட்டு பாருங்க, தரவே அந்த பிள்ளைகள் தராது, நான் தரவே மாட்டேன்னு சொல்லு. ஆனால் இந்த பையன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் சந்தோஷமாக உடனே கொடுக்குறான். நீ வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்குறான். எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த பையனுக்கு எப்படி ஒரு தாராளமான மனசு வந்தது. கேட்டவொன்னு எடுத்து கொடுத்தார் அந்த சின்ன பையன். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்கும் என்றால் அது எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மிடத்துல இருக்கிறதுல ஒரு பகுதி அல்ல, நம்மிடத்தில் இருப்பதையே நாம் கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். 2 மீன் 5 அப்பத்தில் 1 மீனும் 1 அப்பத்தை நான் வச்சுட்டு மிச்சது தாரேன்னு அந்த பையன் சொல்லலை, எல்லாத்தையும் நான் தாரேன்னு சொல்லி அதை முழுவதுமாக கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்கின்றோம். இந்த பூமியிலே நாம் வாழுகிற காலங்களிலே கர்த்தர் நமக்கு தருகிறவைகளை நாம் அப்படியே ஆண்டவருக்காக கொடுப்போம் என்றால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். 2 வஸ்திரங்களை வைத்திருந்தால் நீ 1 கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம அப்படி யாராவது கொடுப்போமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ற 2 ட்ரெஸ் இருந்தால் 1 ட்ரெஸ்ஸை நீ எடுத்து கொடுத்து விடு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். நம்மிடத்தில் இருப்பவைகளை நாம் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக ஒரு பரந்த மனது நமக்கு வரும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் குடும்பங்களில் நீங்கள் ஒரு சிறியவராக இருக்கலாம். சிறியவனா என்ன அர்த்தம்? உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. சின்ன வருமானத்துக்காரராக, சின்ன வேலையாக உங்களுக்கு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பலகீனங்கள் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற ஒரு மனிதராக இருக்கலாம். இல்லைன்னா வீடு சின்ன வீடாக இருக்கலாம். அதனால் எல்லாரும் மத்தியிலும் குடும்பத்தில் ஒரு சின்ன பையனாக இல்லைனா சின்னவராக நீங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா யாருமே மதிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம சின்னதாக இருந்தோம்னா யாரும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. பெரிய ஆளாக நாம் இருப்போம்னா, பெரிய பாஸ்டர் மாதிரி பெரிய சைஸ்ன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, அப்படி அல்ல. சின்ன ஒரு வீடு கட்டியிருந்தோன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க. 2 மாடிக்கு பெருசாக கட்டினோன்னா வர்றவங்க போகிறவங்களாம் நின்று பார்த்துட்டு போவாங்க, இது யார் வீடு, யார் கட்டியிருக்காங்க அப்படிம்பாங்க. எத்தனை மாடி கட்டினாலும் அதில் நம்ம போய் தூங்குனா நமக்கு தூக்கம் வரணும், அப்போ தான் அது நல்ல வீடு. ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? பெரிய வீடு கட்டினால்தான் அது பார்க்கறது, அப்படித்தானே? அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சின்னதாக நாம் இருப்போம் என்றால் யாரும் நம்மை கவனிக்க மாட்டாங்க, யாரும் நம்மை பார்த்து பின்னால் வர மாட்டாங்க.
ஒரு ஊருக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5-6 இல்லை, ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சண்டே சர்வீஸுக்கு மெசேஜ் கொடுக்க என்னை அழைச்சிருந்தாங்க. ரொம்ப தூரத்து ஊர். இப்போ காரில் போயிருந்தோம். ஒரு வீட்டில் வச்சு அங்கே ஆராதனை நடத்துகிறாங்க. அதில் ஒரு 10 வாலிப பசங்க வாலண்டியராக இருக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊழியத்தில் வாலண்டியர் 10 பசங்க இருக்காங்களா? இல்லவே இல்லை. அது சின்ன வீட்டுக்குள்ள வச்சு நடத்துகிறாங்க. அதில் 10 பசங்க பாயை மடிக்கிறாங்க, எல்லாம் எடுத்து ஜெப புஸ்தகத்தை எடுத்து போடுறாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன சாப்பாடு கொடுத்தாங்க. நான் கிளம்புறேன் பாஸ்டர் ஐயா. இல்லை, நான் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் பாஸ்டர் ஐயா, இன்னைக்கு வந்து ஜோம்ட்டு போகணும், கண்டிப்பாக எப்படியாவது அதில் சர்ச்சு கட்டணும், இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே நான் சரியா நான் கண்டிப்பாக வரேன். உடனே ஊருக்கு வெளியே தள்ளி போய் ஒரு இடத்த ரோட்டுக்குள்ளே எங்கேயோ கிடக்கு. அதில் ஒரு 3 செண்டோ 4 செண்டோ சரியாக ஞாபகம் இல்லை, 2.5 செண்டான்னு ஞாபகம் இல்லை, காமிச்சு இதில் எப்படியா சர்ச்சு கட்டணும்னு சொல்லி ஜோமுனுங்க ஐயான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லி பார்த்துட்டு நான் வந்தேன். ஏனென்றால் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலாவே நாசத்தில் 1 ஏக்கர் இடத்த ஒருத்தர் தானமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை சும்மா போட்டிருக்கிறோம். இவர் 2.5 செண்டில் நான் சர்ச்சு கட்டணும்னு சொல்லி ஜோமுனுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எனக்கு 1 செண்டு போதுமானதாக, 1 ஏக்கர் போதுமானதாக இல்லை, இந்த ஐயாவுக்கு 2.5 செண்டு எனக்கு போதும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் அன்று இரவே போய் அழுது ஜபித்தேன். ஆண்டவரே, 2.5 செண்டு வச்சிருக்கவங்க சர்ச்சு கட்ட போகிறேங்கிறாங்க, 1 ஏக்கரை நான் வச்சுட்டு சர்ச்சு கட்டாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் அடுத்த 3 ஏக்கரை எனக்கு தந்தார். நான் சர்ச்சு கட்ட ஆரம்பித்தோம். அல்லேலூயா. 4 ஏக்கரில் நம்ம சர்ச்சு கட்ட ஆரம்பித்தோம். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? 2 மீன் 5 அப்பத்தையும் வைத்து சாப்பிட்டு விடலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இதை பெருக செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் அது நமக்கு வருகிறது. அது ஆண்டவருக்கு அங்கே வந்தது என்று சொல்லி நாம் அறிய வருகிறோம். எப்பொழுதுமே நம்முடைய எண்ணம் போலவே வாழ்க்கை இருக்கும். அதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அடுத்தாப்புல உள்ள காரியங்களை நாம் வாசிப்போம். 10வது வசனம். இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறை 5000 பேர். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருக்கிறவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்து பின்பு எல்லாரையும் ஆண்டவர் உடனே அந்த புல் வெளியில் எல்லாம் புல்லுலாம் நல்லா நிறைய இருக்குது, வரிசையாக உட்கார வைங்க. 50 பேர்களாக வரிசையாக உட்கார்ந்தாங்களாம். ஆண்டவர் ஒரு இடத்துல வருகிறார் என்றால் முதலாவது டிசிப்ளினை அவர் கொண்டு வர்றார். எல்லாம் 50 சொல்லி வரிசையாக உட்கார்ந்தாங்களாம். பிரித்துக்குறியில் நன்கு சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஏசப்பா உயிர்த்தெழுந்த உடனே செய்த முதல் காரியம் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன காரியத்தை செஞ்சாங்க ஏசப்பா? பின்னால் இருக்கிறவங்க சொல்லுங்க, இங்கே மத்தியில் மக்கள் சொல்லுங்க. ஏசப்பா உயிர்த்தெழுந்த முதல் காரியம் என்ன செஞ்சாங்க? அந்த சீலை, தன்னை சுற்றி இருந்த சீலை எடுத்து மடித்து ஒழுங்காக மடித்து தலக மேட்டில் வச்சாங்க. எனக்கு பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறத அவங்க தூங்கி முழிச்சு அவங்க ரூமை விட்டு வெளியே வரும்போது பார்த்துடலாம். அந்த பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது, ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களாக நமக்கு தோன்றலாம். ஆனால் இதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒழுங்காக நாம் மடித்து வைத்து பொருட்களை பத்திரமாய் பாதுகாத்து வைக்க வேண்டும். இந்த இடத்துலேருந்து போகிற பொழுது ஒரு 20-30 ஜாமான் நம்ம கொண்டு வரோம். இதை எப்படி மடித்து வைத்து நாம் எப்படி அதை மெதுவாக பத்திரமாக அதை சுருக்கி நம்ம கொண்டு போகிறோம் என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு மைக் எனக்கு தருகிறார்கள் என்றால் அதை ஒழுங்காக நான் பேசி அதை எப்படி கழற்றி அதை பத்திரமாக கொண்டு போகிறேன் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். டிசிப்ளின் என்பது மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. நம்மிடத்தில் ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது அதை பத்திரமாக அழகாக நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்முடைய புக்ஸ் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைத்திருக்கிறோமா? எந்த இடத்துல எந்த புக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு தெரியுமா? நான் பிடி மாஸ்டருக்கு சென்னையில் லைலா காலேஜில் படிக்கும்போது 6 மாதம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், கிறிஸ்டோபர், கரண்ட் போனால் கூட இந்த இடத்துல இந்த ஜாமான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரண்ட் போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, ஆனால் இந்த இடத்துல தான் இது இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படியாக என்னை அவர் வளர்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? வீட்டில் இந்த ஜாமான் இருக்குது, அந்த ஜாமான் இருக்குது, சாவி எங்கன்னா எங்கன்னே தெரியாது, உப்பு எடுன்னா உப்பு எங்கே இருக்குன்னே தெரியாது. பிரித்துக்குரியவர்களே, அதை டெய்லி யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம மூளையில் அது இல்லை. கர்த்தர் நம்மகிட்ட வரும்பொழுது
நாம் டிசிப்ளின்டாக கண்டிப்பாக இருப்போம். 24 மணி நேரத்தை அழகாக டிசிப்ளின்டாக இதுக்கு இவ்வளோ நேரம்னு சொல்லி வைத்து நாம் செலவழிப்போம். பணத்தையும் கூட ஒழுங்காக அது சரியாக நம்ம செலவழிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். 50 உட்காரும்போது 5000 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பந்தி வந்திருக்கும்? ஜோபின், ஆர் யூ ஹியர்? இங்கே என்ன இருக்கீங்க? 5000 ஆண்கள் இருக்காங்க, 50 பேர் உட்காந்தா எத்தனை பந்தி வந்திருக்கும்? ஜோபின் சொல்லட்டும், கணக்கில் புளியில. ஜோபின் எவ்வளோ வந்திருக்குங்கய்யா? 100 பந்தி. யோசித்து பாருங்க, 50 பேரா? அவங்க லெஃப்ட் சைடில் உட்காந்துருப்பாங்க ஐயா. அந்த லெஃப்ட் சைடில் எப்போவுமே ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அங்கே கூட பாருங்கள், பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த சைடில் ஒரு 100 பந்தி 200 பந்தி இருந்திருக்கும். எக்கச்சக்கமானபடிக்கு அங்கே கூட்டங்கள் இருந்து, ஆனால் யாரும் பந்தியில் இல்லாமல் இருக்க முடியாது, குறுக்கால வர முடியாது. கரெக்டாக ஆண்டவர் வச்சுருந்தாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சரியானபடிக்கு டிசிப்ளின்டாக வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுக்குறார். அதை நம்ம செய்வோம். அப்படி வச்ச உடனே அவர் அந்த பறத்தை பார்த்து அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் தொட்டு அதை பித்து அதை ஆசீர்வதிக்கின்றார். அவ்வளவுதான். 2 மீனும் 5 அப்பமும் பெருகி 5000 பேருக்கு போதுமானதாக இருந்ததாம். பிரியத்துக்குரியவர்களே, சின்னவனாய் நினைக்கப்பட்ட அந்த பிள்ளையின் கையிலிருந்து வந்த அந்த 2 மீனும் 5 அப்பமும் அவ்வளோ பேருக்கு பெருகி அவ்வளோ பேருக்கு போதுமானதாக இருந்ததாம். பிரியத்துக்குரிய எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் எடுக்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. யார் காரணம் என்றால் அந்த சின்ன பையன்தான். நீங்கள் கூட இன்றைக்கு சின்ன பையனை போல இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்கள் ஊரிலும் தெருவிலும் எந்த மரியாதையும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரியவராக இருக்கின்றார். அவர் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் சில கற்களை கூட அப்பமாக அவரால் மாற்ற முடியும் என்று பைபிள் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியே அவர் எல்லாவற்றையும் பெருகும்படியாக செய்வார். நம்ம பெருகிறது தான் கர்த்தருக்கு சித்தம். அல்லேலூயா. 100 பேர் இங்கே இருக்கிறோன்னா அடுத்த மாதம் 200, அது அப்படியே 5000 அது பெருகணும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய வருமானங்கள் பெருக வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பெருகதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும். இத்தோடு கூட நான் செய்தியை முடிக்கின்றேன். முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று கொள்ளுங்கள், முடியாதவர்கள் தாராளமாய் உட்கார்ந்து கொள்ளலாம். சில நிமிடங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய காரியத்தை இந்த நாளிலே செய்ய போகிறார். பெரிய காரியங்களை அவர் செய்வதற்காகவே அவர் அழைத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? உங்களுடைய முகம் ஒருபொழுதும் வெட்கப்படாது. வியாதி உங்களை ஒருபொழுதும் மேற்கொள்ளாது. பொல்லாத மனிதர்களும் பொல்லாத ஆவிகளும் உங்களை ஒருபொழுதும் மேற்கொள்ள மாட்டார்கள். அவர் வெற்றி வெந்தராய் இருக்கின்றபடியினாலே உங்களுக்கும் அவர் வெற்றியை அவர் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அந்திரேயாவை போல இருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் பிலிப்புவை போல இருக்கிறீர்களா? ஒருவர் சொன்னார், அது எப்படி முடியும்? அது முடியவே முடியாது. இன்னொருத்தர் சொன்னார், 2 மீன் 5 அப்பம் தான் இருக்குயா, இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது. இன்னொருத்தருடைய வாயில் அது இல்லை, அது முடியாது என்று சொல்லி வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இன்று மேற்கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் நெகட்டிவாக பேசவே மாட்டேன். என் பிள்ளைகளை பார்த்து நீ விளங்கவே மாட்டேன் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். எப்பொழுதும் நான் பாசிட்டிவாக நான் பேசுவேன். நல்லா இருப்பேன், என் மகனை நீ நல்லா இருப்ப ஐயா, என் மகளை நீ நல்லா இருப்பாம்மா என்று நான் பாசிட்டிவாய்த்தான் நான் பேசுவேன் என்று சொல்லி இப்பொழுதே நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதே நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதே நான் என் வாளியிலிருந்து ஆற்றுகிற தேற்றுகிற காயங்கட்டுகிற வார்த்தைகள் மாத்திரம்தான் வருவியா. விசுவாசமாக தான் நான் பேசுவேன். எல்லாம் செஞ்சிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம், எல்லாம் அப்படி நல்லபடியாக தான் நடக்கும். நான் எப்பொழுதும் அப்படியாய்த்தான் நான் பேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களிலே பிரியப்படுவார். நீங்க அப்படி பேசும்போது உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பிரியப்படுவாங்க, நண்பர்கள் உங்கள்கிட்ட பிரியப்படுவாங்க. எங்கே நீங்க வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. இது நடக்காது, இது விளங்காது அப்படி சொன்னா யாருமே நம்ம பக்கத்திலே வர மாட்டாங்க. எல்லாரும் நான் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கிறதா சற்று அப்படியே சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு குறை காணப்படுகிறதா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பீர், அதுதான் உங்களுடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. ஆனாலும் கூட நீர் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு
ஏதாவது எங்களிடத்துல குறை இருக்கிறதா என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ ஆண்டவர் காமிப்பார். எப்படினாலும் என்னை நீர் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் வீட்டுக்கு போக முடியாது. எனக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது, அவ்வளவு கவலையாக இருக்கிறது, பாரம் என்னை அழுத்துகிறது, என் சுமையை என்னால் தாங்க முடியல, என் வேதனை என்னால் தாங்க முடியல. ஐயா, எப்படியாவது மனம் இறங்குங்க, இன்றைக்கு என்னை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை இருந்தாலும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதை நீக்கி போடுங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, என் வாழ்வில் என்ன குறை இருந்தாலும் அதை மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தாருங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. என் கண்ணீரை காண்கிற தெய்வமே, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நான் அழுவது உமக்கு தெரியவில்லையா? என் கண்களில் வலியும் கண்ணீரை நீர் கணக்கு வைக்கவில்லையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். மெய்யாகவே இப்பொழுது ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அழுது ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ, உங்கள் பக்கத்தில் போறாரு. என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். நான் ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டேன்ப்பா. ஒரு நாளும் நான் இது எப்படி முடியும்னு சொல்லி கேட்க மாட்டேயா. நானுமே நம்புவேன், நானுமே நம்புவேன், நானுமே நம்புவேன், நானுமே நம்புவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் வியாதிகளை மாற்றுவார். ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு இப்பொழுது வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரே, பலகீனப்பட்ட சரீரத்துக்குள்ளாக, வியாதிப்பட்ட சரீரத்துக்குள்ளாக உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். இயேசுவே, வியாதிகளை நீக்குவீராக. இயேசுவே, வியாதிகளை இப்பொழுதே அப்புறப்படுத்துவீராக. கண்ணீரை துடைப்பீராக. ஓ ராபா கபாலா ரீபானா கரபானா சந்தரா. சத்ரு கொண்டு வருகிற பலகீனங்கள், அது தலையில இருந்தாலும், முழங்கால இருந்தாலும், காலில் இருந்தாலும், நெஞ்சுக்குள்ள இருந்தாலும், எங்கே இருந்தாலும் கர்த்தாவே, இந்த பலகீனங்களை இப்பொழுதே துடைத்து போடுவீராக. அந்த பலகீனங்களை இப்பொழுதே துடைத்து போடுவீராக. ஓ ராபா சாந்தரா கரபாலா ரஷதுமா குபா காவரா. ஓ ரபுகபாலா ரியானா தியானா கரா. அந்த பலகீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். செய்வினையின் ஆவிகள், ஏவல்களின் ஆவிகள், மூளையை கட்டி வைக்கிற ஆவிகள், சர்ரங்களை கட்டி வைக்கிற ஆவிகள், கன நித்திரையை கொண்டு வருகிற ஆவிகள், பொருளாதார முடக்குகின்ற ஆவிகள், பிள்ளைகளை முரட்டாட்டமாய் வளர்க்கின்ற அந்த ஆவிகள், குடும்பத்தில் பிரிவினைகளை, சண்டைகளை ஏற்படுத்துகின்ற ஆவிகள், ஓ சமாதானத்தை கெடுக்கிற சமாதான குறைச்சலின் ஆவிகள், எல்லா ஆவிகளும் புறப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஷாகாபாரணா. எப்ப பார்த்தாலும் வீட்டில் ஒரே சண்டை, எப்ப பார்த்தாலும் ஒரே தூஷண வார்த்தை, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. ரீபா காபான சந்தரோ. தேவன் சொல்லுகிறார், நான் பரலோகமாக மாற்றுவேன், உன் வீட்டை பரலோகமாக மாற்றுவேன், மனம் திரும்புதலை கட்டளையிடுவேன், கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை நான் பொருத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய இதயத்துல ரத்தம் வழிவதை ஆண்டவர் காண்பிக்கிறார். கண்கள்ல கண்ணீர், இதயத்துல ரத்தம். அந்த அளவுக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் மத்தியில வந்திருக்கிற ஒரு சிலர் உண்டு. ஆண்டவர் இப்பொழுது ரத்தத்தை துடைக்கின்றார். காயங்கட்டுக்கு அவர் நல்ல சமாரியனாக இன்றைக்கு உங்களை தன் தோளிலே போட்டு சுமந்து அவர் சொல்லுகிறார், மகளே, நீ போ, வீட்டுக்கு போ, எல்லாம் மாறி இருப்பதை காண்பாய், எல்லாம் மாறி இருப்பதை காண்பாய், எல்லாம் மாறி இருப்பதை காண்பாய். வீட்டுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய மன பக்குவத்தில் மாற்றத்தை கொண்டு வருவேன். முரட்டாட்டம் உடையவர்களை சந்திப்பேன், கீழ்ப்படியாதவர்களை சந்திப்பேன். எப்படி நீ கூட்டத்துக்கு போலான்னு உன்னை எதிர்க்கிறவர்கள், அவர்கள் நான் உன்னை கொண்டு விடுறேன் வா என்று சொல்லி அழைத்து கொண்டு வருவார்கள். அது எனக்கு அற்பமான காரியம். மன மாற்றங்களை கொண்டு வருவது எனக்கு அற்பமான காரியம். லியாபா கரணியானா. உள்ளங்களவு மேகம் தோன்றுகிற சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. உள்ளங்களவு மேகம் தோன்றிவிட்டது. ஆண்டவர் தெளிவா காமிக்கிறார். செழிப்பான ஒரு காலம் வரப்போகிறது. கனத்த இறைச்சலோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய போகிறது. நீண்ட காலமாய் பஞ்ச காலத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ செழிப்பான காலம் ஆரம்பிக்க போகிறது. இல்லை என்கிற வார்த்தை இனி இல்லாமல் போய்விடும். தரித்திரம், பண கஷ்டம், நெருக்கம் எல்லாம் இப்பொழுதே மாறுகிறது. ஆண்டவர் இப்பொழுதே அதிசயங்களை செய்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு போதுமானவர். இயேசு ரீபாக்கா ரதுனியான சூழ்நிலைகளை மாற்றுபவர். இன்றைக்கு இப்பொழுது ரீபா நாதுகாபோ நாதியாக்கரா நியாக்குரபாலா அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள், தலைகீழ் மாற்றங்கள்.
நிறைய பேர் எங்க போறோம்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வீணா பிரயாணிச்சிட்டு இருக்காங்க. எங்க போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதை செய்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டு எல்லாரையும் தொட்டு அப்படியே திருப்புறாரு. இங்க வாங்க மானே, இங்க வாங்க, இங்க திரும்புங்க, இதான் உங்க பாதை, இங்கதானே நான் உங்களை போக சொன்னேன், சரியான பாதையில அங்க அழைச்சிட்டு போறேன். இந்த நாளிலிருந்து யாரும் வீணாக நீங்க போக மாட்டீங்க, வீணாக நீங்க அழமாட்டீங்க, வீணாக நீங்க அலைச்சல இருக்க மாட்டீங்க, வீணாக சம்பாதிக்க மாட்டீங்க. முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாவற்றையும் சரியான பாதையில ஆண்டவர் கொண்டு போகிறார். எல்லாரையும் சரியான பாதையில் ஆண்டவர் அழைச்சிட்டு போகிறார். இன்றிலிருந்து பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது. ரீகாபாரா பனியா கபாலா சாந்தரோ ரபா கபாலா ரபானா கரா பௌலா கரா. தலையில ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் சாத்தான், தலையில ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் சாத்தான். ஷபா கபாரா, அந்த கையை ஆண்டவர் அப்படி தடுக்கிறார். இனி அடிக்காத, அவன் தலையில அடிக்காத, அவன் மண்டை ஓங்கி ஓங்கி அடிக்காதன்னு சொல்லி ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஷிகாபாலா தூணாபர, ஓடி போ பொல்லாத ஆவி. தலைக்குள்ளே காணப்படுற பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே விலகி போகட்டும், இப்பொழுதே விலகி போகட்டும், இப்பொழுதே விலகி போகட்டும். ஆண்டவர் இப்பொழுதே ஆசீர்வதியும், இப்பொழுதே மகிமைப்படும். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்யும். அவன் தலையை அடிக்காத, அவன் தலையை தொடாத. வெளியே வா, தலையிலிருந்து வெளியே வா. ஓங்கி ஓங்கி உன் மாலையில அடிக்காத, அடிக்காதவன் தலைய. ஷபாராபா கபாராபாரா. செய்வனைகள் முறியட்டும், ஏவல்கள் முறியட்டும், பிலிசூனியங்கள் முறியட்டும். கபாலாபாரா. நிறைய ஆட்டுக்குட்டியா நிக்குது, ஆங்காங்க செதறி கிடக்குது. நிறைய செழிப்பான இடம் ஆனா செதறி கிடக்குது. அவைகளை ஒன்று சேர்ப்பேன், சிதறுண்ட ஆடுகளை ஒன்று சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிதறி போச்சு மந்தை, சாத்தான் மேய்ப்பனை வெட்டினதுனால மந்தைகள் சிதறி போச்சு, நீ ஒன்று சேர்ப்பேன், அவைகளை ஒன்று சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர். ஆண்டவரை சோதனை ஐயா. ரபா கபாலாபாரா. வீணாக தண்ணீர் பாய்ச்சினாய், வீணாக ஓடினாய், எல்லாவற்றையும் நான் கணக்குல வைச்சிருக்கேன். இதுவரைக்கும் நீ பட்ட பாடுகளுக்கு தக்க பலனை உனக்கு நான் அருளி செய்வேன். நீ சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கும் நீ துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு தக்கதாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓபா ஹபுலி. யாரா ஒருவர் கூட வெறுமையா போக மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்களை யாரும் ஒருவர் கூட வெறுமையா போக மாட்டாங்க. எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய தொட்டிகள் நிறைந்து தண்ணீராய் ஓடுது. ஆசீர்வாதமாய் இன்றிலிருந்து ஆரம்பிக்குது. கர்த்தர் தன் கரங்களை நீட்டுகிறார். யூத ராஜசிங்கம் மகிமைப்பட போகிறார். ஆண்டவரை நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் ஐயா. எசப்பா சோத்திரம். பிசாசோடு போராடுகிறவர்களுக்காக, செய்வனைகளோடு போராடுகிறவர்களுக்காக, அசுத்த ஆவிகளோடு போராடுகிறவர்களுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். கர்த்தருடைய கை அந்த ஆவிகளை நெருக்குவதாக. இம்மட்டும் இந்த ஆவிகள் அவர்களை நெருக்கிற்று, இனி நீர் அந்த ஆவிகளை நெருக்குவீராக. புறப்பட்டு போகிற வரைக்கும் விடக்கூடாது, புறப்பட்டு போகிற வரைக்கும் விடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடக்கிறது. செழிப்பான ஊழியமாய் மாற்றுவீராக. இந்த இடமே போதாதுங்கிற அளவிற்கு அநேகம் ஆயிரம் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவீராக. உழைத்த கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பிள்ளைகள் ஜெபிக்க வருகிற பொழுதும் கர்த்தர் ஆசீர்வதியும். பல தடைகள் மத்தியில் ஏற்ற நேரத்தில் ஆகாரத்தை கொண்டு வந்து விட்டீர், கோடி சோத்திரம். அது கொடுத்த அண்ணனை ஆசீர்வதி, தயாரித்து கொடுத்த அண்ணனை ஆசீர்வதிங்க. அது கொடுத்துருக்கிற கரங்கள் உங்களுக்கு தெரியும், என் வீட்டார், அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்கள். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே.
பறந்து காக்கும் பட்சியை போலே தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போலே தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பன் போலே சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பன் போலே சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே.